நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே வெள்ளியில் போடுங்க, தங்கத்தில் போடாதீங்கன்னுவாங்க. ஏன் ஜெம்ஸ்டோன்ஸையும் வெள்ளியும் சேர்க்க சொல்கிறாங்க? இதுதான் நம்ம வந்து நெகட்டிவை ரிமூவ் பண்ணக்கூடியது வெள்ளிக்கு இருக்குது. தங்கத்தை விட வெள்ளி தான் ரொம்ப வேல்யூபிள். அதனால தான் நம்ம வந்து இப்போ கிருமி நாசினி மட்டும் இல்லை, உடலில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கக்கூடியது வெள்ளிக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து அவ்வளவு வெள்ளி போட்டு, அதாவது கொலுசுலேருந்து மெட்டியிலேருந்து எல்லாமே வெள்ளியில் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அப்போங்கும்போது அவங்களுடைய ஃபுல்லாகவே இந்த கோபதாபங்கள் அந்த நச்சுத்தன்மை எல்லாம் எடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி வந்து இந்த வெள்ளிக்கு உண்டு. அப்போம்போது நம்ம இந்த ஜெம்ஸ்டோனில் உள்ள இது வந்து பரிகாரத்துக்குள்ளதை வந்து அந்த இப்போ நம்ம வாங்குகிற ஜெம்ஸ்டோன்லேயும் உள்ள நெகட்டிவும் அதை எடுத்துரும், நம்ம உடலில் உள்ள நெகட்டிவும் எடுத்துரும். அதனால அந்த வெள்ளியுடன் சேர்ந்து அந்த ஜெம்ஸ்டோன் சில ஜெம்ஸ்டோன்களில் நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆமாம், அது வந்து நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. தங்கம் வந்து அப்படி அப்படி இது பண்ணாது. ஆனால் வெள்ளி வந்து நம்மளுக்கு பாதுகாக்கும். ஏன்னா வெள்ளி வந்து சுக்கிரனுடைய அம்சமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ரிஷபராசிக்குள்ள இடத்துல இருக்கிறனால. அதனால நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியதுனால அந்த வெள்ளியை போட்டு அதில் ஜெம்ஸ் வச்சு நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயங்கள் தான் அது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம கையை விட்டு விலகிரும். அந்த மாதிரி இருக்கும். அதனால் வெள்ளியில் வந்து ஜெம்ஸ்டோன் போடுறது சிறப்பாக தான் இருக்கும். ஓகே மேம்.